இந்த குறிப்பா பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது வந்து அது விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. இதை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது மேபி இந்த சிட்டியில வந்து நிறைய வந்து விஜய்க்கு விழலாம், ஈவன் டவுன்ல கூட விழலாம். ஆனால் இந்த கிராமங்களில் இருக்கிற பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது நிறைய வந்து டிஎம்கே கொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து ஒரு பூத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த பூத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிகுறியே தெரியல. இப்போ அந்த பூத்தில் கிட்டத்தட்ட 1100 வாக்காளர்கள். அந்த பூத்தில் வந்து 980 பேர் வந்து அந்த பூத்தில் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அந்த பூத்தில் பார்த்தோம்னா விஜயோட அறிகுறி சுத்தமாக இல்லை. ஒரு ஆள் மட்டும் விஜய் ஃபோட்டோவோட போய் ஓட்டு போட்டிருக்காங்க. மேபி நிறைய பேர் வந்து விஜய்க்கு அங்கே ஓட்டு போட்டிருக்கலாம். பட் அந்த ஒரு சிம்பிளோட போய் போடுறது அப்படிங்கிறது இல்லை. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. வேறஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் கருப்பு சிவப்பு சாரியில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 30-35 பேர் வந்து போட்டிருக்கிறதா சொன்னாங்க. பட் இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் வாண்டடாக போகிறாங்க. ஒரு கிராமங்களில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு வாண்டடாக 1100 பேர் இருக்கிற ஒரு பூத்தில் வந்து பெண்கள் வாண்டடாக கருப்பு சிவப்பு சாரி கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே பெண்கள் எவ்வளோ பேர் வந்து திமுக சைடு இருக்காங்க நம்ம பார்க்கணும். அது பெண்கள் கிராம பெண்கள் எந்த அளவுக்கு வந்து திமுகவில் பயனடைஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது மோஸ்ட்லி இந்த கிராமங்கள் சைடு திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்ம இதை பார்க்கலாம்.